இந்தியாவில் இருக்கின்ற சீரடிக்கு போய் அங்கே நடைபெறுகின்ற பூஜை வழிபாட்டு முறைகளை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அன்னதான பணி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கயிறு. வணக்கம், இது தமிழோடு திறனியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மட்டக்களப்பில் இல்லை அம்பாறையில். எனக்கு மட்டக்களப்புன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நாங்கள் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம். எங்கே அப்படி சொல்லி பார்த்தோன்னா காஞ்சிரங்குடா. ஆமாம், திருக்கோயில் பகுதியில் இருக்கிற காஞ்சிரங்குடா அப்படி தாமரக்குளம், காஞ்சிரங்குடாவிலேருந்து தாமரக்குளம் அப்படிங்கிற பகுதி. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலங்கையில் வந்து மிகப்பெரியதொரு சீரடி சாய்பாபாவுக்குரிய ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ வந்து இங்கே நிறைய பக்தர்கள் வராங்க. என்ன சொன்னால் இது வரைக்கும் வந்து இங்கே சீரடி சாய்பாபாவுக்கு ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவிலேருந்து வரவழைக்கப்பட்டு இங்கே வந்து பெரிதாக இப்போ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நானும் கைரோனும் வந்து இந்த லாங் ட்ரிப்பை வந்து மேற்கொண்டு அப்படியே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த சீரடி சாய்பாபா ஆலயம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இது இப்போ எப்படி நடத்தி கொண்டிருக்கிறாங்க, இது யார் கட்டினாங்க, இப்படியான பூஜைகள் வந்து இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். சீரடி சாய் கருணாலயம் தாமரைக்குளம் திருக்கோயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் நான் ஒரு வாட்டி இதால் பயணம் போகும்போது பார்த்தேன். ஸோ வந்து இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி நாங்கள் அந்த லாங் ட்ரிப்பை வந்து மேற்கொண்டோம். நான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சீரடி சாய் கருணாலயம். மும்மொழிகளில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3 மொழிகளில் வந்து கொடுத்துருக்காங்க. இலங்கையிலே வந்து இங்கே தான் இந்த சீரடி சாய்பாபாவுக்குரிய ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதாவது நிறைய இடங்கள் இருந்தாலும் இங்கே வந்து மிகப்பெரிதாக இருக்குது. இந்த பூஜை நேரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகாலையில் வந்து 5 மணிக்கு, அப்புறம் மதியம் 12 மணிக்கு, பிற்பகல் 4 மணிக்கு, அதுக்கப்புறமா வந்து இரவு 7 மணிக்கு 4 நேர பூஜைகள் வந்து இங்கே வந்து இடம்பெறுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து சீரடி சாய்பாவோட கால்பாதம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொக்கிஷம் இவ்விடத்துல தான் நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அந்த நெய் விளக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பூஜை இங்கே பண்ணுவாங்க பாருங்க. அப்புறம் இங்கே லிங்கத்துக்கு வந்து இங்கே வந்து நிறைய சாமிகள் வந்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து லிங்கம் கூட இருக்கு. இங்கே பாருங்க. தலவிருட்சம், அதாவது இங்கே வந்து ஒரு தலவிருட்சம் மாதிரி இந்த வேம்பு மரம், அதாவது வேப்ப மரத்தை கொடுத்து அதில் சுற்றி அந்த நேர்த்திகளுக்காக நிறைய பேர் வந்து அந்த காசுகள் கட்டுவாங்க. காசு கல்லுகள் அதில் தான் இங்கே பண்ணி வச்சிருக்காங்க. குருஸ்தானம். ஓம் ஸ்ரீ சத்குரு சாய்நாதாய நமஹ. ரைட், இதுதான் வந்து குருஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீரடி சாய்பாபாவோட ஒரு என்ட்ரன்ஸுக்கே வந்து ஒரு சிலையை வச்சு இது வந்து குருஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓம் ஸ்ரீ சத்குரு சாய்நாத.
அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த சாய்பாபாவோட சிலைகள், அப்புறம் ஏன் அந்த நூல்கள், புத்தகங்கள் இதெல்லாம் டைரெக்டாக இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது, அதாவது சீரடியிலேருந்தே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இங்கே குறைஞ்ச, அதாவது முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச ப்ரைஸில் வந்து அவங்க கொடுக்குறாங்க பக்தர்களுக்கு. இந்த இருக்குது பாக்ஸ் கூட நீங்கள் என்ன பாருங்கள், டைரெக்டாக சீரடியிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது தான் இது. இங்கே விற்கிறது வந்து சாதாரண மாலை, அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாலைகள் தான். அதாவது இந்த இருக்கிற மாலை வந்து இந்த நம்ம சொல்லுவோம் கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லுவோம், அதிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாலைகள் தான் இந்த மாலை. அது வந்து உடம்புக்கு கூட ஒரு நல்லதொரு பயனை வந்து விளைவிக்கக்கூடியது. அதாவது உடம்பில் இருக்கிற அந்த சூடுகளை வந்து இழுத்தெடுக்கக்கூடியதான். அதாவது இந்தியாவிலேருந்து வரவழைக்க அங்கேருந்து டைரெக்டாக வந்து இங்கே கொண்டு வந்தது, அதாவது சீரடியிலேருந்து கொண்டு வரப்பட்டதால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அடங்கியிருக்கு. அதனால தான் இங்கே வர அதிகமான பக்தர்கள் இதெல்லாம் வந்து வேண்டி போகிறாங்க. இது என்னது? படிகமா? ஓகே, இது சந்தனம். ஓகே, இது வந்து சந்தனம், சந்தன மரம், அது அப்படி அந்த இதில் என்ன? ஓகே, சந்தன மரத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த மாலை. அடுத்து வந்து அது படிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை பார்த்துருக்கோம், பட் இதுக்கு படிகம் தான் அப்படிங்கிற மெட்டீரியல் தெரியாது, படிகம்ன்ற மெட்டீரியல் தெரியாது. ஓகே, உங்களை என்ன வீடியோவில் வந்து சாப்பாடெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. உண்மையில் வந்து சீரடி சாய்பாபாவுக்கு வந்து பிரசாதம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதாவது அவர் வந்து ஒரு அன்னதான பிரியா, அதாவது மக்களுக்கு வந்து அந்த அன்னதானம் வழங்கணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு நியதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பொங்கலோ வடையோ இல்லைன்னா அவ்வளோ இப்படி பிரசாதங்களை விட இந்த அன்னதானம் வந்து சமைச்சு கொடுக்குறது தான் இங்கே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இங்கே எப்பப்பெல்லாம் அந்த விசேட பூஜைகள் நடக்குதோ அப்போல்லாம் வந்து இங்கே அன்னதானம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாய்பாபாவோட அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி அவரால் சொல்லப்பட்டு ஒரு எழுதப்பட்ட புத்தகம் இது. இது வந்து சொல்கிறது சாயிர சஸ்தரிதம் என்று சொல்கிறது, சாய் சரிதம் என்று சொல்லி சரிதானே. இந்த புத்தகத்தில் அவரோட வாழ்க்கை வரலாறு அனைத்தும் இருக்குது. இதில் நீங்கள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 அத்தியாயம் இருக்குது இவரை பற்றினது. இதை பற்றி படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு அவரில் ஒரு நிறைய பக்தி உண்டாகும். மற்றது இது நீங்கள் படிக்கலைன்னு சொன்னால் கூட இது வீட்டில் வச்சா கூட இதில் உங்களுக்கு அதுக்குரிய அருள் கிடைக்கும். இப்போ வந்து எல்லா சீரடி சாய்பாபா ஆலயங்களோட தோற்றம், அதாவது கோபுரம் தான் இருக்கும். இது வந்து சீரடியில் இருக்குது. இது தங்க கலசத்தால் தங்கத்தால் உருவாக்கப்பட்ட கோபுரம். இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது, ஆனால் இது தங்கத்தால் உருவாக்கவில்லை. இது தங்க கோபுரம் தான் சீரடியில் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது தங்க கோபுரம். இதில் இவர் தான் இந்த புக்கை இது பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது இவர் தான் இனி உள்ளுக்குள்ளே இனி இவரை அவர் அற்புதங்கள் இது வந்து இவரில் பாதம் என்றால் இது பாதச்சுவடி பாவிச்சு அவர் கையில் எப்போதும் இந்த ஒரு குச்சி ஒன்றும் இந்த சுவடியும் இருக்குது. அவர் காலில் வந்து பெருசாக ஒன்றும் போட மாட்டார் சரிதானே. இது வந்து இதான் இந்தியாவில் இருக்க துவாரக மாயி என்று சொல்கிறோம் சரிதானே. அவர் இருந்த இடம் துவாரக மாயின்னு சொல்கிறேன். இது அவர் அந்த அடுத்த இடங்கள் அப்படின்னு சொல்லி இதான் இந்த குருஸ்தானம். இப்போ இங்கே எங்கட வேப்பமரத்துக்கள் இருக்கிற மாதிரி அங்கே வேப்பமரத்துக்களை இந்த குருஸ்தானம் இருக்குது. இது சாவடி என்று சொல்கிறது. இது அவர் வந்து அங்கே தங்கின இருந்த இடம். இது வந்து அவர் மசூதி மாதிரி இதுதான் அவர் வந்து இருந்த சாவடி. மக்களை பார்வையிடுறதுக்கு இடம் வருது. மக்கள் வந்தால் அவர் மக்களை பார்வையிடுவார். இங்கே இப்படி இவர் அத்தியாய வாழ்க்கை வரலாறு எல்லாமே இருக்குது. தத்துவங்கள் மற்ற நிகழ்த்தி அற்புதங்கள் எல்லாம் வந்து அவருக்கு பக்கத்தில் இவர் வந்து அவர் கூடவே இருந்து தான் எழுதினது. இவர் கூடவே இருந்து தான் அவரோட எழுதினது என்று அவர் அதை சில விஷயங்களை அவருக்கு சொன்னவர், சொல்லி தான் எல்லாம் எழுதினவர்.
नमो भगवते साईनाथाय अमृतभाग्यवर्षाय सकललोकपूजिताय सर्वदोषनिवारणाय श्रीरडिवासाय साईनाथाय नमः। ரைட். என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரியே இங்கே வந்து கடைசியாக நடக்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னால் அது அன்னதான பணி. அதாவது இவங்க நம்மளுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க சீரடி சாய் அது சத்யபாபா வந்து அன்னதான பிரியர் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து இந்த அன்னதானம்ங்கிறது. எப்போ இந்த விசேட வந்து பூஜைகள் நடந்தால் எப்போ நடந்தாலும் கூட அதுக்கு வந்து இந்த அன்னதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம கூட வந்த ஒரு ஆள் வந்தாங்க அன்னதானம் பண்ணுறாரு கயிறுவன். நான் கையில் 2 பிளேட்டுன்னு பார்க்காதீங்க, அவங்களுக்கு சேர்த்து இருக்கிறாரு. ரைட். அன்னதான பணி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கயிறுவன். அதுக்கடுத்து தான் வந்து நம்மளும் வந்து இருந்துட்டோம் பந்தியில். சபைக்கு பிந்தினாலும் வந்து சாப்பாட்டுக்கு முந்தினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நாங்கள் முந்திட்டோம். என்ன சொன்னாங்க, அவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் வந்து நம்ம நிறைய இடத்த போக வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கிடையில் வந்து அன்னதானம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து காட்ட வேண்டியிருக்கு. அதையும் காட்டிட்டு போய்க்கா போகலாம். என்ன சொல்கிறாக்கா அதுக்கு உதி இது சுவாமி உதி வந்து வருத்தம் அப்படியா நாங்கள் இப்படி வந்தாங்க உதி விபூதி உதி சாத்திர கீதத்தில் வைக்க வரைச்சி குடிப்பாங்க. இது காணல தேங்காய் இதெல்லாம் தேங்காய் அப்படி முழுசா வைக்கிறதா? ரைட் ரைட் ரைட். அப்போ சரி 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 ஓகே. நம்ம இந்த தேங்காய் அரிக்கு தானே நம்ம நேர்ந்து இதை கொண்டு இதில் போடணும். நேத்தி மாதிரி இதை போட்டு அதில் எரியக்குள்ள நம்மளோட அந்த பாவினை கருமங்கள் அது நம்ம என்ன ரைட். இப்போ நம்ம அந்த துவாரக மாயி அப்படிங்கிற அந்த அறைக்குள்ளே தான் இருக்கிறோம். மேலே வந்து அது எரிஞ்சிட்ருக்கு. இது தேங்காய், அதாவது முழு தேங்காவை வச்சு எரிஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அந்த டஸ்ட் ஆகி பவுடர் ஆகி வடிகட்டி அந்த பவுடர்கள் கீழே வந்து விழுந்துகிட்டே இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே வரவங்களுக்கு வந்து அவங்க நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்கிறது, அவங்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வந்து வராமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து இந்தியாவில் இப்போ வரைக்கும் அங்கே துவாரகமாயி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சம்பிரதாயத்தை இங்கேயும் கொண்டு வந்து இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு முழு தேங்காய், அப்புறம் வந்து அதோட பசு சாணம் அப்படின்னு சொல்லுவோம், அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் எரிச்சிட்ருக்காங்க. ஸோ அங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் போடுற மாதிரி விழுந்துட்டுருக்கு. இதை எடுத்து இங்கே வாரவங்களுக்கு வந்து ஒரு பக்தர்களுக்கு வந்து போய் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்து நிறைய விஷயங்களை நாம் சொல்கிறத விட என்ன சொன்னால், நாம் சொன்னால் நீங்களாக நினைப்பீங்க நாங்களாக ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கோவிலில் நடந்துட்டு இருக்கிறவங்களே வந்து நம்மளுக்கு இப்போ சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்டே நிறைய டவுட்டை வந்து கேட்டு கிளியர் பண்ணலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர் என்னையா? என் பேர் RM ஆண்டன். எத்தனை வருஷமாக இந்த சீரடி சாய்பாபா ஆலயம்? இந்த கோயில் வந்து 2016 கடைசி பகுதியில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 5 வருடங்களில் முடிச்ச அளவில் இருக்குது. கோயில் பெரிய ஆலயம் அமைக்கப்பட்டது 2020. யார் இங்கே இந்த கோயில் வந்து இந்த கோயிலை அமைச்சவங்க கோயில் ஆதீன கர்த்தான்னு சொல்கிறது அவங்க பெரிய கல்லாரை சேர்ந்த சீதா விவேக் குடும்பம். அவங்க இப்போ வந்து நோர்வேயில் இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அதாவது இங்கே வந்து சீரடி சாய்பாபாவுக்கு ஒரு ஆலயம் வைக்கணும்? அவங்க ஒரு தரம் 2016 ஆண்டு
இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இருக்கிற சீரடிக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் அங்கே சீரடியில் வந்து சுவாமியினுடைய சமாதி மந்திரில் போய் தரிசிக்கிற நேரத்தில் அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று வந்தது. கிழக்கு மாநிலத்தில் ஒரு இடத்துல இப்படியான ஒரு கோயில் ஒன்று அமைச்சு மற்ற பக்தர்களுக்கும் வழிபடுறதுக்கான ஒரு வசதியை செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஒன்று அந்த இடத்துல வச்சு தான் வந்தது. இலங்கையில் இங்கே மட்டும் தான் இருக்கு சீரடி சாய்பாபா. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அறிஞ்ச மட்டும் வந்து யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் இருக்குது, மற்றது கொழும்பில் இருக்குது. அதை தவிர இன்னும் சில இடங்களில் இப்போ சிறிய அளவில் ஆரம்பித்து கொண்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய சீரடி சாய்பாபா ஆலயம்ன்றதுல மிக பெரியதாக இருக்கிறது எங்களோட ஆலயம்தான். எந்த தினத்தில் வந்து ஸ்பெஷல் எங்களோட ஆலயத்தில் வந்து வியாழக்கிழமைகள்லையும் பூரணை நாட்கள்லையும் மத்தியானம் மங்களாராத்தியோடு சேர்ந்த பூசைகள் விசேடமாக நடைபெறும். அதை தொடர்ந்து அதில் வார பக்தர்களுக்கான அன்னதானமும் வழங்கப்படும். மற்ற ஏனைய நாட்களில் தினமும் 4 நேர பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஓகே, அப்போ இது வந்து அதாவது இங்கே வந்து பூஜிக்கிற மந்திரம் வந்து சமஸ்கிருதத்தில் இல்லை தமிழ்லையே அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் தமிழில் தான் எடுத்து நாங்கள் மங்களாராத்திக்குரிய பாடலை கொழும்புல இருந்து வந்தவங்கள் முதலாவதாக எங்களுக்கு மங்களாராத்தியை வந்து சமஸ்கிருதம் இல்லை, அது மராட்டிய இது நினைக்கிறேன், அதில் சொன்னாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது. அப்போ தொடர்ந்து நாங்கள் கொழும்புல பின்பற்றப்படுற அந்த இதைத்தான் எடுக்கிறோம். தமிழில் இன்னும் இல்லை. இங்கே வந்து வேற ஏதாச்சும் விசேட பூஜைகள் வந்து நடக்குமா? அதாவது சீரடி சாய்பாபா நினைவு நாட்கள், சீரடி சாய்பாபாவுடைய மகா சமாதி அடைஞ்ச தினம் அதுக்கு ஒரு அதில் நடக்கும். மற்ற சத்ய சாய்பாபாவோட அவதார தினம் அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். இது வந்து யார் இங்கே வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா? இதில் வந்து எங்களுக்கு இவங்க கோயில் கட்டின ஆதீன கர்த்தா அவங்க நோர்வேலிருந்து 2022 இந்த 2021ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு வந்தாங்க. அதில் வந்து நேரத்தில் எங்களோட பவனியாவில் இருக்கின்ற கந்தப்பு ஜெயந்தன் அவங்களோட பாடகர், அந்த மியூசிக் குரூப் அவங்களால கோயிலுக்கான பாடல்களும் இயற்றப்பட்டு ஒரு சிடியும் வெளியிடப்பட்டது. அப்போ கும்பாபிஷேக நேரத்தில் அந்த சிடியை நாங்கள் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இங்கேருந்து வரவங்க வந்து எந்தெந்த பகுதிகளில் இருந்து இங்கே அழைத்து வராங்க? எங்களுக்கு அதிகமாக வந்து பக்தர்கள் பக்கத்தில் இருக்கின்ற திருக்கோயில், தம்புலிவில், அக்கரைப்பற்று இடங்களில் இருந்தும், மற்ற கூடுதலானவர்கள் மட்டக்களப்பு, திருவண்ணாமலையில் இருந்தும் வராங்க. இப்போ தான் இந்த கோயில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால பக்தர்கள் எண்ணிக்கை நாளாந்தம் கூடி கொண்டு போகுது. இப்போ இங்கே திருவிழாக்கள் நடக்குமா? திருவிழாக்கள் இல்லை, நாங்கள் அந்த வளமையான 4 நேர பூஜையை தான் நடத்துகிறோம். மற்ற விசேட நாட்களில் கோயிலில் கும்பாபிஷேக தினம் அப்படி அந்த நேரங்களில் விசேட திருவிழா அப்படியான நிகழ்வுகள் நடக்கும். சரிங்க, ரைட். இப்போ இங்கே வந்து சாய்பாபா தவிர்த்து வேறு சாமிகள் ஏதாச்சும் இருக்கா? சாய்பாபா தான் எங்களுக்கு பிரதான கோயிலில் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னராக 4 சிறிய கோயில்கள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதில் நாங்கள் பிள்ளையாரை வச்சிருக்கிறோம், ஆஞ்சநேயரை வச்சிருக்கிறோம், தத்தாத்தேயரை வச்சிருக்கிறோம், மற்ற இந்தியாவில் 4ஆவதாக பைரவரை வச்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த விளக்குலாம் ஏற்றி செய்கிறாங்க, அது என்ன எதுக்காக வேண்டிய? இன்றைக்கு வந்து இப்போ மங்களாராத்தி நடைபெறும். சரியா 12 மணிக்கு மங்களாராத்தி பெரிய கோயில் ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் முதலாவதாக நாங்கள் அந்த அடுக்கு தீபம் என்ற பெரிய தீபத்தை காட்டுவோம். அதுக்கான ஆயுதங்கள் தான் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்குது. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? சரியாக 12 மணிக்கு ஆரம்பித்து 12:30க்கு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த சிறிய கோயிலில் இவ்விடத்தில் இது குருஸ்தானம் என்ற இடத்துல திரும்ப இதில் பூஜைகள் நடைபெற்று எல்லாமாக ஒரு மணி 1.25 அளவில் முடிவடைந்து அதற்கு பின்னர் இதில் இந்த அன்னதான மண்டபத்தில் அன்னதானம் நடைபெறும். சீரடி சாய்பாபா கண்டது விசேடமான ஏதாச்சும் பிரசாதங்கள் அப்படி செய்கிறதா? விசேடமான பிரசாதம் வந்து இல்லை, நாங்கள் இங்கே வந்து அப்படி ஒன்றும் செய்யலை. இனி பக்தர்கள் கொண்டு வர பிரசாதம் இந்த இடத்துல வச்சு வழங்கப்படும். மற்றது பூஜைக்கான பழங்கள் அப்படியான பொருட்களை பக்தர்கள் கொண்டு வருவாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற சீரடி சாய்பாபாவுக்குரிய அந்த மிகப்பெரிய, அதாவது இலங்கையில் மிகப்பெரிய சீரடி சாய்பாபாவுக்குரிய ஆலயம் இருக்கிற இடத்த வந்து நம்ம பார்த்துருந்தோம். அவன் வந்து எப்படி இங்கே அதை கொண்டு வந்தாங்க, இப்போ எப்படி இந்த ஆலயத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க, இங்கே வந்து எந்தளவுக்கு பக்தர்கள் வராங்க, எந்த நாளில் ஸ்பெஷல் டே அப்படிங்கிறது சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம்.
அப்படியே தொடர்ந்து நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டினியூ அப்படி நாங்கள் போயிட்டே இருக்க போகிறோம். வாழ்க்கையை பறந்து பயணிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையே. ரைட்டு, இன்றைக்கி நம்ம காட்டியிருந்த இந்த சுவாரஸ்யமிக்க ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே.